ஹாய், என்னோட பேர் சௌந்தர்யா நஞ்சுண்டன். வாங்க சௌந்தர்யா வாங்க. சின்ன வயசுலேருந்தே எனக்கு என்னோட வாய்ஸ்னா அவ்வளோ இன்செக்யூரிட்டியாக இருக்கும். குரல் இல்லைம்மா, ஸ்வீட்னஸ்ங்கிறது குணத்தில் தான் இருக்குது, உங்களுக்கு ஸ்வீட்டாக தான் இருக்குது. அவ கண்ணால பார்த்தா ஒரு ஸ்பார்க்கு இந்த வாய்ஸ் எடுக்கிறதுனே தெரியல. Hey swing it, hey break it, hey feel it, hey touch it, hey swing it, hey break it. சௌந்தர்யா இந்த வீட்ல வந்து ஆண்கள் அணி பெண்கள் அணி 2 அணி இருக்குமா. 3ஆவதா சௌந்தர்யா அணின்னு ஒரு அணி இருக்கு. ஒரு கொஸ்டினா கேளுங்க. இது ஒரு வாய்ஸ் இல்லைன்னா பிச்சிருவேன். சவுண்ட் இல்ல, இப்ப வரும் பாருங்க சவுண்ட் கிட்ட. சொல்லுங்க சவுண்ட். வாழ்க்கைய தேடி நானும் போறேன், சோடாவ ஊத்தி. யாருமா நீங்க? எங்க இருந்து? வஞ்சி வந்தா போதும், அட கஞ்சி கூட வேணாம். பச்சை கிளி போதும், ஒரு பஞ்சு மட்ட வேணாம். உப்பு கல்லு கூட இப்ப சக்கரையா போச்சு. நான் நிம்மதியா தூங்கி அட 10 நாள் ஆச்சு. படும் போது என்ன வெட்டி புட்டு போறான். பச்சரிசி பல்லு அட 12 ரூபா மூக்கு. அந்த பெட்ல படுத்து எல்லாரும் எலிமினேட். ஹவுஸ்மேட்ஸ் அனைவருக்கும் மதிய உணவை சௌந்தர்யா சமைத்து கொடுக்க வேண்டும். 12 பேருக்கு 12 தக்காளி கம்மியா இருக்கா? பூரணி அடையாளி ருசியால நூறு நெஞ்ச பாரி போகும் ஒரு ஏமா புளி மிச்சம் இருக்கா இல்ல எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டியாமா? நிறைய போட்டிருக்கணுமோ? இன்னும் நிறைய போட்டிருந்தீங்கன்னா டைரக்டா மெடிக்கல் போட்டுருக்கலாம். நீங்களும் உங்க கேம் ஆட தான் வந்திருக்கீங்க, நானும் என் கேம் ஆட தான். பண்ணி பேசாதீங்க. I don't like that பிரில்லியண்டான டாஸ்க் யோசிச்சதே விஷால், விஜய் விஷால். அவ்வளவுதான், மற்றபடி வேற எதுவுமே இல்ல. வெற்றி பெற்ற அணிக்கு ரூபாய் 1 லட்சம் மதிப்புள்ள கிஃப்ட். சௌந்தர்யா நம்ம அவங்ககிட்ட ஒன்று பேசும்போது அவங்க ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வச்சு ஒரு ரியாக்ட் பண்றாங்கல்ல. சௌந்தர்யாட்ட பேசும்போது சார் அப்படி ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் சார். உங்களுக்கு இது ஓகேனா ஓகே, ஆனா இது ரொம்ப கேவலமான ஒரு ஐடியா, அந்த மாதிரியான ஒரு டோன் தான் சார். எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த எமோஜிஸ்லாம் நாங்க பார்த்திருக்கோம். அதை விட உங்ககிட்ட எக்ஸ்பிரஷன்ஸ் தான் அதிகமா இருக்கு. எப்படி சௌந்தர்யா 7ஆம் வாரம் வரைக்கும் தப்பிச்சு வந்தாங்கிற கேள்வி எங்களுக்கு நிறைய இருக்கு. நீ ஏதோ பண்ணணும்னுக்காக பண்றதெல்லாம் மொக்கையா இருக்கு, கேவலமா இருக்கு. சௌந்தர்யா பக்கல் அப் பண்ணிட்டே வர்றா. இந்த ஒரு பாயிண்ட மட்டும் நீ வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த வாரம் நீ பயங்கரமா விளையாடுவ. பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. அவங்க வந்து என்கிட்ட இந்த சபையில என்கிட்ட சாரி கேட்கணும். என்னால இந்த சாரி கொடுக்க முடியாது. சவுண்ட் தெரியலன்னு சொன்னேன், 5ஆவது வாரம் சவுண்ட் தெரியுது. வாழ்த்துக்கள். போட்ட திட்டங்கள் கை கூடும் நாள் போச்செல்லாம். மட்டும் அப்படி ஒண்ணா உட்காருங்க. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். எனக்கு உங்க கேங்லயே ரொம்ப பிடிச்சது வந்து உங்க கேங்கோட ரூல்ஸ். அன்பே மொழி என சொல்வோம்,
அறமே வழி என செல்வோம் அழகான இந்த வாழ்வு மண்ணில் மனிதத்தை விதைப்போம் பூக்களை பறிப்போம் நிலம் எங்கும் நேசக்கரத்தை நாமே நீட்டுவோம் உலகம் பொதுவானது உயிர்கள் பொதுவானது எவரும் எவருக்கும் பகையில்லை வா நீ வந்து என்ன ஃப்ரெண்டாக நிற்குது, நான் உனக்கு எல்லாமே நீ ஃபேக் நினச்சேன்னா அது உன்னோட மைண்ட் செட். நீயும் கொஞ்சம் அமைதியாரு விட்டுடலாம். ஜாக் நீயும் அமைதியாரு விட்டுடலாம். வேண்டாம். அவளோட குரூப் சரி, அவ தனியா இருந்தாலே சூப்பர் பிளேயர். இவ்வளவு நாள் நான் போட்டே இன்னைக்கு அப்படியே உடஞ்ச மாதிரியே இருக்கு. ஒத்தையில உலகம் மறந்து போச்சு உன்னை பத்தி உசுறு முழுக்க பேச்சு நெஞ்சை துளைக்குதே. எதுக்கு இப்படி மக்களை ஏமாற்றணும்? தெரிஞ்சுக்கோங்க, பார்த்து புரிஞ்சுக்கோங்க. நம்மை நாமே நம்பி வாழ்ந்த நட்பு மீண்டும் வருமா? சுத்தமா சரியில்லை ப்ளீஸ். ஒத்தையில உலகம் மறந்து போச்சு உன்னை பத்தி உசுறு முழுக்க பேச்சு நெஞ்சை துளைக்குதே உயிர் வலிக்குதே. நம்மை நாமே நம்பி வாழ்ந்த நட்பு மீண்டும் நான் நிஜமா சொல்றேன், நீ அன்னைக்கும் ரியல், இன்னைக்கும் ரியல். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது எங்கள் அப்பாவும் அம்மாவும் தான். நான் என்னோட காதலை போய் நான் சொல்ல போகிறேன். பிடிச்சிருக்கா? இத்துடன் இன்றைய செய்கை முடிந்துவிட்டது. அடுத்த செய்கையில் நான் சந்திப்பேன். வஞ்சி வந்தா போதும் அட கஞ்சி கூட வேணாம் பச்ச கிளி போதும் ஒரு பஞ்சு மட்ட வேணாம் உப்பு கல்லு கூட இப்ப சக்கரையா போச்சு நான் நிம்மதியா தூங்கி அட 10 நாள் ஆச்சு.